உழவர் உரிமை இயக்கம் பெரியரிக்கலையில் உழவர் சபாவில் இன்றைக்கி என்ன நம்ம பேசலாம்னா, நம்மளோட விவசாய சங்கம் உழவர் உரிமை இயக்கம் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா அதில் எவ்வளோ உறுதியாக இருக்குதுன்றதுக்கு உதாரணமாக வந்து கடந்த மாதம் 27ஆம் தேதி வந்து மலப்பாம்பாடியில் ஏரியில் வந்து அதிகபட்சமான மண் எடுத்தது வந்து சம்மந்தமாக நம்ம தலைவர் வந்து அறிக்கை கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து முறையிட்டோம். மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, வருவாய்த்துறை அனைத்து துறையிலையும் வந்து இந்த மாதிரி மலப்பாம்பாடி ஏரியில் வந்து அதிகப்படியான மண்ணை திருடி வந்து தனி நபர் இடத்துல வந்து கூட்டுறாங்க, கட்சி மாநாட்டுக்கு கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது சம்மந்தமாக வந்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோன்னு அறிக்கை கொடுத்தாரு. அது என்ன பண்ணாங்கன்னா, காவல்துறை வந்து அன்றைக்கி முதல் வர்ணைக்கு வந்து நீங்களாம் வந்து இந்த மாதிரி போராட்டம் அறிவிச்சிருங்க, அதனால் உங்களை வந்து முன்கூட்டியே, அதாவது பாதுகாப்பு காரணத்துக்காக நீங்கள் போராட்டம் அறிவிச்சிருங்க, உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறேன், அதாவது முன்கூட்டியே அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கிறேன், சாயந்தரம் வெட்டுறேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு பொய் கேஸ் போட்டு வேலூர் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ அது வந்து ஜாமீனில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக வந்து நம்ம தலைவர் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஜூனியர் வீடெல்லாம் கட்டுரை எழுதியிருக்காங்க. அதை பற்றியும் இப்போ பேசலான்னு வந்திருக்கேன். என்னென்னா, எவ்வளோ உறுதியாக இருக்காங்கன்னா, அந்த நிலைப்பாடில் இன்றைக்கி இப்போது ஜெயிலுக்கு போயிட்டு உழவருக்கு வந்து பொய் கேஸ் போட்டது, ஜெயிலுக்கு போனாங்கல்ல, பொய் கேஸு போட்டு நம்மளை வந்து அனுப்புனா கூட அந்த பொய் கேஸு பார்த்து பயப்படாமல் நீங்கள் கேஸ் போட்டீங்க, இதுக்கு மேலே நான் இந்த செயல்பட மாட்டேன்னு இல்லாமல் இன்னும் வேகமாக வந்து செயல்படுறாங்க. நம்ம காலையில் வந்து 10 மணிக்கு நிபந்தனை ஜாமீனில் வந்து கையெழுத்து போட்டாங்கன்னா 11 மணிக்கு தாசில்தார் ஆஃபீஸில் போகிறாங்க. செங்கல் யூனியனில் இருக்கவங்க எல்லாருமே போயிட்டு அவங்களோட விவசாயிகளோட குறை என்ன, தாசில்தாரை பார்க்க வேண்டியது என்ன ஒர்க் இருக்குது, யார் யாருக்கு பெண்டிங் இருக்குது அதை பார்க்குறாங்க. அப்புறம் சர்வேர் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது, வனத்துறையில் என்னென்ன இருக்குது, தீயணைப்புத்துறை, அந்த மாதிரி அந்த யாருக்கு என்ன குறை இருக்குதோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த சம்மந்தமாக வந்து செயல்பட்டுருக்குங்க. நம்ம கிளை சார்பாக வந்து நம்ம வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போய் கொடுக்கல. எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நம்ம எல்லாம் இந்த மாதிரி குழுவாக பேசணும், பேசிட்டு தான் நம்ம பேசிட்டு நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை தீர்வு பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணாதானே நம்ம போயிட்டு பண்ண முடியும். நம்ம வந்தோம், குழுவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அப்படியே எல்லாரும் சொந்த வேலையை பார்த்துட்டே இருக்கோம். நம்ம ஏதாவது ஒன்று பேசணும், ஒரு 65 பேர் இருக்கும். இப்போ 65 பேர்ல கால் வச்சு கூட காணும். அப்படி இருந்தா எனக்கு அறிவு சொன்னவங்களே